ஏன் வந்து தமிழ்நாடு இவ்வளோ முன்னாடி இருக்கு தெரியும்ல உங்க எல்லாருக்கும் ஜிடிபியில் 2வது இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு ஒரு டெல்லியிலையோ எங்கேயோ பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னார், பெண்களுக்கு கல்வியை கொடுத்ததுனால தான் தமிழ்நாடு இவ்வளோ முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ தான் ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு வந்தேன் காரில் வரும்போது. காயல்பட்டினத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து உணவு விடுதி இருக்குது, அங்கே படுதா போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் நோன்பு இருக்கும்போது இங்கே மற்ற மதத்தை சேர்ந்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இல்லை சாப்பாடு வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. அதுதான் தமிழ்நாடு. இங்கே எல்லோரும் சமம், எல்லோரும் சகோதரர்கள். அந்த அப்படி உங்கள் குழந்தைகளுக்கு அந்த நினைப்பை, அந்த கொள்கைகளை வந்து நீங்கள் ஊட்டணும். அதுதான் என்னுடைய ஆசை. இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் காழ்ப்புணர்ச்சியே இல்லாத ஒரு தலைவரை பார்க்குறோம். யாரையுமே திட்டாமல் இருக்காரு, யாரை பற்றியும் தப்பானது. இதை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த, நான் யாரையும் சொல்ல மாட்டேன், பட் எல்லாருமே மற்றவங்களை எதிர்த்து பேசுகிறது தான் ஒரு கேள்வியாக, ஒரு கொள்கையாக வச்சுருந்தாங்க. அந்த சிஎம்ங்கிற அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பெருந்தன்மையாக இருக்கிறத இதுதான் முதல் தடவையாக நான் பார்க்குறேன். இது வந்து அடுத்து இன்னும் பெரிய ஜெனரேஷனில், அடுத்தும் அவர் தான் வரணும், பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வர்ற ஜெனரேஷனில் இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்கும். நம்ம நல்லவராக இருப்போம், கெட்டவர்களை திட்டிகிட்டே இருக்க வேண்டாம், அது நம்ம வேலை இல்லை. கெட்டவர்கள் தானாக திருந்தணும். மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, அவர் வந்து அழைத்து 2வது விழாவுக்கு நான் வரேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுவும் பெண்கள் இருக்கிற இடம்னாலே ஒரு சந்தோஷம்தான். அண்ட் மேயர் பிரியா அவர்களே, இது நான் 2வது தடவை உங்கள் பக்கத்தில் உட்காந்து கூடவே நடந்தது, இது 2வது தடவை. அண்டு என்னுடைய மரியாதைக்குரிய புத்திசாலியான கலை அம்சம் நிறைந்த அழகான தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, இப்போ இன்னைக்கு மீட் பண்ண பிரசன்னா, அந்த மேடையில் இருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஏன் வந்து தமிழ்நாடு இவ்வளோ முன்னாடி இருக்கு தெரியும்ல உங்கள் எல்லாருக்கும் ஜிடிபியில் 2வது இடத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு ஒரு டெல்லியிலையோ எங்கேயோ பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னார், பெண்களுக்கு கல்வியை கொடுத்ததுனால தான் தமிழ்நாடு இவ்வளோ முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு. பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிற 40% விமென் வந்து தமிழ்நாட்டிலே இருக்காங்க, இந்தியாவிலேயே. இதற்கெல்லாம் வந்து நம்ம வந்து தலைவர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லணும். அதனால் நீங்கள் எல்லாருமே, எத்தனை பேர் இதில் அம்மா கை தூக்குங்க, எத்தனை பேருக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க? எனக்கு இல்லை. எத்தனை பேருக்கு ஆண் குழந்தைகள் இருக்காங்க? ஆண் குழந்தை பழச்சிக்கும், பெண் குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சலுகைகளை கொடுத்து இன்னும் அதிகமாக படிக்க வைங்க. இப்போ தான் ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு வந்தேன் காரில் வரும்போது. காயல்பட்டினத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து ஒரு உணவு விடுதி இருக்குது, அங்கே படுதா போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் நோன்பு இருக்கும்போது இங்கே மற்ற மதத்தை சேர்ந்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இல்லை சாப்பாடு வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. அதுதான் தமிழ்நாடு. இங்கே எல்லோரும் சமம், எல்லோரும் சகோதரர்கள். அந்த அப்படி உங்கள் குழந்தைகளுக்கு அந்த நினைப்பை, அந்த அந்த கொள்கைகளை வந்து நீங்கள் ஊட்டணும். அதுதான் என்னுடைய ஆசை. பெண்கள்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம சிக்கனமாக இருப்போம், ஜாஸ்தி செலவழிக்க மாட்டோம், யாரையும் ரொம்ப தப்பு பண்ண விட மாட்டோம். தப்பு கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய வேலை இல்லையா? அடிக்கடி தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். இப்போ கூட நினச்சேன், எனக்கு நிறையா ஷாலெல்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷம். இதை நான் என்னோட தொண்டு நிறுவனத்துக்கு எடுத்து போனேன்னா ரொம்ப அழகான டேபிள் ரன்னர்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிடுவாங்க அவங்க. எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதனால் உங்கள் திறமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களோட உழைப்பையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இங்கே நிறைய பேர் மெஷின் வச்சுருக்கீங்க. உங்கள் மேடம் சொன்ன மாதிரி 3000 ருபீஸ்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளவுஸுக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லாரும் செய்கிறத செய்யாதீங்க, எல்லாரும் செய்யாததை செய்யுங்க. இப்போது இஸ்லாமிய சகோதரிகள் இங்கே இருக்காங்க, அவங்கள மாதிரி ஃபர்னிச்சருக்கு அப்போல்ஸ்ட்ரி தைக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது, கட்டன் தைக்கிறதுக்கும் கொஞ்சம் கற்றுக்கோங்க அவங்கக்கிட்ட. கேட்டுட்டு நீங்களாம் வந்து பிரமாதமான ஒரு கலையம்சம் மிக்க ஒரு ஃபர்னிச்சருக்குலாம் வந்து ரொம்ப பிரமாதமானதுக்கு நீங்கள் வந்து ஃபர்னிஷிங் கூட தைக்கணும், கட்டன் வருதுங்க. ஏன் ப்ளவுஸோடு நிறுத்திக்கணும்? லேடிஸ்னால் லேடிஸ்க்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணுமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட நீங்கள் வந்து எல்லாம் அழகான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரோஷேயில் நிறையா விஷயம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். மெஷின் பண்ணுற வேலையை மெஷின் கொடுத்துருங்க. உங்கள் மூளையை ரொம்ப புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணணும். அதுக்கான கோர்ஸ் தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இத்தனை பேரை வந்து எம்பவர் பண்ண அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
ரொம்ப தத்துவம்லாம் பேச வேண்டாம். ஒரு சின்ன பாட்டு எல்லாரும் என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? பெண்களுக்கெல்லாம் என்ன இருக்கணும்? ஆசை இருக்கணும். பெரிய ஆசை இல்லை, சின்ன சின்ன ஆசை. பாடலாமா? சின்ன சின்ன ஆசை, முத்து முத்து ஆசை, வெண்ணிலவை தொட்டு என்னை இந்த பூமி, சின்ன சின்ன ஆசை, முத்து முத்து ஆசை. அதுதான் என்னுடைய ஆசை. முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் முன்னாடி எல்லாம் தியோசாபிக்கல் சொசைட்டியில் வாக்கிங் போயிட்டு இருப்பாரு. இப்போ வந்து தொல்காப்பியர் பூங்காக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அது எங்களுடைய லாஸு. தினம் காலையில் பார்ப்போம் அவரை. அப்போ நிறுத்தி நான் அவர்கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கை வைப்பேன், உடனே நடக்கும். ஸோ மக்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கார் அவர். அவர் சொன்ன மாதிரி ஆடம்பரமாக எதுவும் வேணாம்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் காழ்ப்புணர்ச்சியே இல்லாத ஒரு தலைவரை பார்க்குறோம். யாரையுமே திட்டாமல் இருக்காரு, யாரை பற்றியும் தப்பானது. இதுக்கு முன்னாடி இருந்த, நான் யாரையும் சொல்ல மாட்டேன், பட் எல்லாருமே மற்றவங்களை எதிர்த்து பேசுகிறது தான் ஒரு கேள்வியாக, ஒரு கொள்கையாக வச்சுருந்தாங்க. அந்த சிஎம்ங்கிற அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பெருந்தன்மையாக இருக்கிறது இதுதான் முதல் தடவையாக நான் பார்க்குறேன். இது அடுத்து இன்னும் பெரிய ஜெனரேஷனில், அடுத்தும் அவர் தான் வரணும், பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வர்ற ஜெனரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்கும். நம்ம நல்லவராக இருப்போம், கெட்டவர்களை திட்டிகிட்டே இருக்க வேண்டாம், அது நம்ம வேலை இல்லை, கெட்டவர்கள் தானாக திருந்தணும் அப்படின்னு நினைக்கிற அதுதான் அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நீ சொன்னால் நம்ப மாட்டீங்க, வீனஸ் காலனிக்கு அவர் வரும்போது சாருவாசன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்டு எங்கள் அப்பா பெட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டூலில் உட்காந்து பேசிட்டு போகிறார். அவ்வளோ எளிமையாக பேசிட்டு போவார். அதுதான் மக்களுடைய முதல்வர் அப்படின்னா அவர் தான். அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்றால் என்ன பல்வேறு கேள்விகள் பலர் எழுப்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு சாதிச்சக்கூடிய சாதனைகளை இன்றைக்கு அடுக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு சாதனைகள், திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு ஒவ்வொரு தனிநபரும் பயன்பெறும் வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாத அரசு சார்பாக மட்டும் இல்லாத கழகத்தின் சார்பாகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து வடிவமைக்கப்பட்டு நடைபெறுகிறது. அதில் ஒன்றுதான் இன்றைக்கு உங்கள் அனைவருக்குமே இந்த தையல் இயந்திரம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாள் ஆடம்பரமாக இருக்கக்கூடாது, ஆனால் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தவாறு ஒவ்வொரு வட்டம் வாரியா, தொகுதி வாரியா நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வடிவமைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த தையல் இயந்திரம் வாங்கக்கூடிய சூழல் கூட இல்லாத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. ஆனால் இது உங்களோட தையல் இயந்திரம் மட்டும் இல்லை, இதன் மூலியமா நீங்க வரக்கூடிய வருவாய் மூலயமா உங்க சுய செலவுக்காக உங்களால் அந்த வரவை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த தையல் இயந்திரம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே டெய்லரிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ளவுஸ் தைச்சாலே 3000 4000 வாங்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது மாதத்துக்கு 10 ப்ளவுஸ் தைச்சாலே போதும், எங்கேயோ போயிடலாம். அந்த அளவுக்கு உங்கள் குடும்ப வாழ்வாதாரத்தையும் குடும்ப சூழலையும் நீங்கள் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி ஒரு 10 ரூபாய்க்கு கூட நிற்காத அளவுக்கு திராவிட மாடல் அரசு தன் பெண்களுக்கான முன்னேற்றத்தையும் உயர்வையும் காணும் வகையில் இன்றைக்கு செயல்பட்டு இருக்கிறது. இது கழகத்தின் சார்பாக வழங்கக்கூடியது. அரசின் சார்பாகவும் இன்றைக்கு பெண்களுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் முன்னேற்றத்தை இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்தையுமே கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு பெண்கள் இன்னைக்கு அனைத்து துறையிலுமே வளர்ந்து வருகிறார்கள். ஏரோநாட்டிக்ஸ் படிக்கணும்னா படிக்கிறாங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னா படிக்கிறாங்க, ஏஐ படிக்கணும்னா படிக்கிறாங்க. இப்படி பெண்கள் என்ன படிக்கணுமோ அந்த படிப்பில் முன்னேறத்துக்கு தமிழக அரசு வழிவகை விட்டு இன்றைக்கு பெண்களின் முன்னேற்றத்துக்காக செயல்பட்டிருக்கிறது. இங்கு வருகை தந்திருக்க அனைத்து தாய்மார்களுமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னாலும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க, அதே போல் 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வர வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. என்னாலும் எங்கள் மஞ்சனத்தி, நித்தம் நித்தம் பார்த்தாலும் அழகு குறையாத பேரழகி, நாடாளுமன்றத்தில் ஆங்கிலம் அஞ்சும், நாடாளுமன்ற கட்டிடங்கள் இடிமுழக்கமாய் மின்னும் எங்கள் மஞ்சனத்தையும், அருப்புக்கோட்டை தந்த தங்கமும்,
நாடாளுமன்ற உறுப்பினருமான எங்கள் குடும்பத்தின் மூத்தவர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். சொல் அல்ல செயல் என்பதிலே நம்பிக்கை வைத்திருக்கின்ற எங்களுடைய அன்பு அண்ணன், நம்முடைய திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கண் அசைவில் நலத்திட்டங்களை மனதார நிறைவேற்றுகின்ற மக்கள் தொண்டன், அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், அன்பிற்குரிய அண்ணன் PKS அவர்களே, இந்த திராவிட உணர்வை சேர்த்து வைப்போம், செந்தமிழ் மகிழும் சூட்டி மகிழ்வோம் என இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டை ஒரு முன்னணி மாநிலமாக மாற்றி காண்பித்து கல்வி, பொருளாதாரம், பெண்களுடைய முன்னேற்றம், சுகாதாரம், விளையாட்டுத்துறை என அனைத்திலும் இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கின்ற எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஒரு முன் உதாரணமான முதலமைச்சராக திகழ்கின்ற நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு எங்கள் குடும்பத்தின் விளக்கு அம்மையார் தயாளு அவர்களுடைய பெயரில் துவங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிறுவனத்தின் சார்பில் தையல் இயந்திரங்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற, மனதில் உறுதி வேண்டும் என்பதை எப்பொழுதும் நம்புகின்ற பெண், மனதில் பட்டதை மிக துணிச்சலோடு தொடர்ச்சியாக சமூக வெளியிலே பதிய வைக்கின்ற மதிப்பிற்குரிய திரைக்கலைஞர். எந்த ஒரு கதாபாத்திரம் என்றாலும் அதிலே பெண்ணிற்கு உரிய அறிவு உணர்ச்சியும் பகுத்தறிவு உணர்ச்சியும் வெளிப்பட வேண்டும் என்பதிலே மிக கவனமோடு தன்னுடைய கதாபாத்திரங்களை தேர்வு செய்பவர். அழகுணர்ச்சி மிக்க, அதே சமயத்தில் தொடர்ச்சியாக சமூகத்திற்கு நாம் என்கின்ற தொண்டு அமைப்பின் மூலம் இந்த உலகில் சஸ்டைனபிலிட்டி, அதாவது இந்த உலகில் நமக்கு கிடைத்தவற்றை எப்படி அப்படியே பாதுகாத்து வரும் தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அக்கறையோடு செயல்படுகின்ற அன்பிற்குரிய தோழி சுஹாசினி மணிரத்னம் அவர்களே, தன்னுடைய சுறுசுறுப்பான பணியினால் நான் செல்கின்ற இடமெல்லாம் பெருமையோடு சொல்வதைப் போல சென்னையிலே நமக்கு கிடைத்திருக்கின்ற முதல் தடவையாக சென்னை மாநகராட்சி ஆரம்பிக்கப்பட்டு 200 வருடங்களிலே முதல் பெண் மேயராக வந்தவர். தன்னுடைய முழு பதவிக்காலத்தையும் அவர் நிறைவு செய்யவில்லை. முதன்முறையாக சிறப்பாக பணிபுரிந்து சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் என்கின்ற அந்த பொறுப்பை திறம்பட நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தங்கை பிரியாராஜன் அவர்களே, கலந்து கொண்டிருக்கின்ற பகுதி நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், நன்றியுரை நல்க இருக்கின்ற அன்பிற்குரிய 60வது வட்ட கழக செயலாளர், முன்பாக என்னை மனதார வாழ்த்தி இங்கே வந்து பேசுவதற்கு அழைத்த என்னுடைய அன்பு தம்பி, தன்னுடைய இடி முழக்க குரலால் மட்டுமல்ல சிந்திக்க வைக்கின்ற கருத்துக்களாலும் இன்றைக்கு தமிழ்நாடெங்கும் இளைய தலைமுறையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளின் பால் ஈர்த்திருக்கின்ற பணியை செய்கின்ற அன்பிற்குரிய தம்பி பிரசன்னா, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், இந்த வையகத்தை வைத்துக்கொள், உன் கைப்பிடிக்குள் என்பதிலே நம்பிக்கை வைத்து இன்றைக்கு தையல் இயந்திரங்களின் மூலமாக உலகை தங்கள் கைப்பிடிக்குள் வைத்துக் கொள்வதற்காக இங்கே கூடியிருக்கின்ற அருமையான பட்டாம்பூச்சிகளை போன்ற என்னுடைய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். உலகில் பிறந்த அத்தனை பேருக்கும் பிறந்த நாட்கள் வருவதுண்டு. ஆனால் அவையெல்லாம் உண்மையில் பிறந்த நாட்களா? குழந்தை பருவம் பகுத்தறிவின் உறக்க நிலை என்கின்றான் வால்டேர் என்கின்ற சிந்தனையாளன். அந்த உறக்க நிலை பருவம் கடந்து தனக்கும் தான் சார்ந்த சமூகத்திற்கும் நல்லது எது அல்லது எது என்பதை தெளிவாக உணர்ந்து தன்னை உற்று நோக்கி தன்னுடைய சமுதாயத்தையும் சற்று நோக்கி தனக்காக மட்டும் வாழாமல் சமுதாயத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கின்ற வகுப்பினருக்கு கல்வியை இலவசமாக கற்பிப்பதன் மூலமோ, அழகான ஒரு சிறிய தோட்டத்தை உருவாக்குவதன் மூலமோ, எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதன் மூலமோ ஒரு தலைவன் பிறந்த நாள் உலகில் தரணியிலே சிறந்த நாளாக மலர்கின்றது, மெளிர்கின்றது. அந்த வகையில் தன்னை தகவமைத்து கொண்ட தனிப்பெரும் தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள். அதனை எப்பொழுதும் மிக அர்த்தபூர்வமாக கொண்டாடுகின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர்
எந்த நிகழ்ச்சி என்றாலும் அதில் வெறும் பிரம்மாண்டம் மட்டும் இருக்காது, உளப்பூர்வமான அர்ப்பணிப்பு இருக்கும். மிக குறிப்பாக அவருடைய தொகுதியை சார்ந்த சகோதரிகள் அத்தனை பேரையும் அவர்களில் ஒருவராக, சகோதரனாக பாவித்து, சொல்லப்போனால் அவருடைய தொகுதிக்கு ஒரு தங்கையாக ஒரு வருடத்தில் 5-6 முறையாவது தென் சென்னை என்னை வடசென்னைக்கு அழைத்து வந்து தாய் வீட்டு சீதனமாக அண்ணன் என்ற முறையில் கௌரவிக்கின்ற அவர் ஏற்பாடு செய்திருக்கின்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. பெண்களாகிய நமக்கு 2 கண்களை போன்றது கல்வி என்றால், நம்முடைய கைகளை கால்களை போன்றது நாம் கற்றுக்கொள்ளுகின்ற தொழில் என்பது. ஒவ்வொரு பெண்ணையும் தொழில் துறையில் முறையாக ஈடுபடுத்துவதன் மூலமாகத்தான் பெண் விடுதலை என்கின்ற மிகப்பெரிய அதிகாரத்தின் முதல் எழுத்தை எழுத முடியும் என்றவன் எங்கல்ஸ். ஏழை அழுத கண்ணீர் மட்டுமல்ல, ஏந்திழையர் அழுத கண்ணீரும் சமுதாயத்தை சீர்குலைக்கும். ஆகவே அவர்தம் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் புன்னகை அவர்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்றவர் பேரறிஞர். அதை எல்லாவற்றையும் விட பெண்ணே, பெண்ணின் அரசியலே அனைத்தையும் முடிவு செய்யும். பெண் எழுத்துத்தான், பெண் விடுதலைதான் தமிழ்நாட்டின் அரசியலுக்கு முதல் எழுத்து என்ற முழக்கமிட்ட தந்தை பெரியார். அத்தனை பேரையும் நாம் இன்றைக்கு நினைவில் கொண்டு நமக்கு என்று திறந்துவிட்டப்பட்டிருக்கின்ற இந்த அழகான வாய்ப்பு, மிக அழகாக சொன்னார் அல்லவா நம்முடைய சகோதரி சுஹாசினி அவர்கள், சின்ன சின்ன ஆசை என்று. அது எதுவுமே சின்ன ஆசை கிடையாது, எல்லாமே இந்த உலகை வெல்வதற்கான பெரிய ஆசைகள். ஆனால் அது உங்களுடைய சின்னஞ்சிறிய இதயத்திலே இருந்து வளர வேண்டும். இந்த கையை நினைத்து பாருங்கள். இந்த கை குறித்து ஒரு கவிதை, அது ஒரு ரஷ்ய கவிதை தான். சற்றேறக்குரிய தமிழ் மொழிபெயர்ப்பில் இந்த கை ஒரு ஆப்பிளை எவ்வளவு அற்புதமாக ஏந்துகின்றது. இந்த கை ஒரு நெம்புகோலை அழுத்தும் பொழுது வலிமை கொள்ளும். இந்த கை ஒரு குழந்தையை அணைக்கும் பொழுது அன்பு கொள்ளும். ஒரு பிச்சைக்காரரை விரட்டும் பொழுது நாணம் கொள்ளும். உள்ளங்கையில் நீர் ஊற்றி பாருங்கள், உலகையே நீங்கள் தலைகீழாக பார்க்கலாம். ஆகையால் இந்த கைகளை கரைபடியாமல் வைத்திருங்கள். பிறருக்கு சேவை செய்ய, உங்களை உயர்த்தி கொள்ள அதனை பயன்படுத்துங்கள் என்கின்ற அந்த கவிதை மாதிரி உங்களை உயர்த்தி கொள்ள உங்களுடைய கைகளின் துணை கொண்டு இந்த தையல் இயந்திரத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டு சிறகடித்து பறங்கள். உங்களுக்கு என்று ஒரு தொழில், உங்கள் கால்களில் நீங்கள் நிற்கின்ற பொருளாதார விடுதலை, சுயமாக சிந்திக்கின்ற பகுத்தறிவு, மானமும் அறிவும் மட்டும்தான் மனுஷிக்கு அழகு என்பதை மறக்காமல் இருக்கின்ற பண்பு. இவை அனைத்தையும் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உலகமெங்கும் சிறகடித்து பறக்க வேண்டும். அதற்கான அன்பான வாழ்த்துக்களோடு, உங்களுக்கு என்று சொல்லப்போனால் இது மகளிர் திராவிட ஆட்சி என்பது மகளிருக்கான ஆட்சி தான். ஆகவேதான் உங்கள் எல்லாம் பார்த்தவுடன் எனக்கு பெண் சிங்கங்களைப் போல இங்கே அமர்ந்திருக்கின்ற பெண்களே என்று விழிக்க தோன்றியது. பெண் சிங்கங்களே என்பதில் ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை ஒன்று உண்டு. ஆண் சிங்கங்கள் எதுவும் வேட்டைக்கு செல்வதே கிடையாது. பெண் சிங்கங்கள் தான் வேட்டைக்கு செல்லும். பெண் சிங்கங்கள் வேட்டையாடி எடுத்து வருகின்ற உணவை ஆண் சிங்கங்களும் குட்டிகளும் பகிர்ந்து உண்ணும். அதில் பெருமளவில் சமயங்களில் ஆண் சிங்கங்கள் எடுத்துக்கொள்வதால் தான் ஆங்கிலத்தில் லயன்ஸ் ஷேர் என்ற ஒரு சொற்றொடரே வழக்கிற்கு வந்தது. அறிவிலும் உடல் பலத்திலும் அந்த காலம் தொட்டு இந்த காலம் இனி எக்காலமும் ஆண்களை விட மிக்கான சக்தியும் மன உறுதியும் படைத்தவர்கள்தான் நாம். அதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு நம்மில் பல பேருக்கு கிட்டியிருக்கின்றது. கிட்டாத சிலருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு என்று புதுமை பெண், விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, இப்படி அறிவிக்கின்ற ஒவ்வொரு திட்டமும் அது அந்த பெண்ணை ஒரு அடியாவது முன்னகர்த்தும் என்கின்ற முனைப்போடு செயல்படுகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளில் இந்த ஒரு அருமையான வாய்ப்பு, உங்களோடு கலந்து அவரை வாழ்த்துகின்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கான இந்த விழாவும் அமைந்திருக்கின்றது. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களை உணருங்கள், பகுத்தறிவோடு சிந்தியுங்கள். சிந்தித்து உங்களுக்கான ஆட்சி, அதை தந்திருக்கின்ற முதல்வர் யார் என்பதை உணர்ந்து உங்களுடைய வழியிலே நீங்கள் பீடு நடை போடுங்கள். நன்றி.